இவரிடம் அக்டோபர் மாதம் வத்திக்கானில் நடைபெறவுள்ள கூட்டுறங்கியக்க ஆயர் பேரவையின் 2வது அமர்வுக்கான ஆயத்த செயற்பாடுகளில் ஒன்றாக முன்னெடுக்கப்பட்ட ஆசிய ஆயர் பேரவை மாநாடு இம்மாதம் 5ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை தாய்லாந்து நாட்டின் பேங்காக் நகரில் நடைபெற்றது. ஆசிய ஆயர் பேரவை தலைவரும் மியான்மர் நாட்டின் பேராயருமான சார்ல்ஸ் கார்டினல் போ அவர்களின் தலைமையில் நற்செய்தி அறிவிக்கும் கூட்டுறங்கியக்க திறவையாவது எவ்வாறு என்ற கருப்பொருளில் இடம்பெற்ற இம்மாநாட்டில் ஆசியாவின் 17 நாடுகளை சேர்ந்த கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் என 38 பேர் பங்கு பெற்றிருந்தார்கள். வத்திக்கானால் வெளியிடப்பட்ட செயற்பாட்டு அறிக்கையை மையமாக கொண்டு நடாத்தப்பட்ட இம்மாநாட்டில் இலங்கையின் பிரதிநிதிகளாக காலிமறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ரேமன் விக்ரமசிங்க மற்றும் அருட்தந்தை விமல் திருமான் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். 16வது உலக ஆயர் மன்றத்தினுடைய 2வது அமர்வு இவரிடம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தொடக்கம் 27ஆம் தேதி வரை வத்திக்கானில் நடைபெறவுள்ளதுடன் இதன் முதலாவது அமர்வு கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடைபெற்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.